வணக்கம் அன்பு நண்பர்களே. அழகன் யார்? இன்றைக்கி இந்த உலகத்தில் அழகன், இந்த ஆணழகன், பெண் அழகை போட்டி, இந்த மாதிரி போட்டிகள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை அழகன் யார் என பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த வைணவர்களின் ஒளி விளக்காக திகழ்ந்து பக்தியை பரப்பிய 12 ஆழ்வார்களில் 4 ஆழ்வார்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த முக்கியமானவர்களில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், இந்த 4வரும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து அழகன் யார் என அவர்களுக்குள் பேசி தசாவதாரமான 10 அவதாரங்களில் இந்த அழகன் என்று கண்களில் காணக்கூடிய முக அழகை மட்டும் பாராமல் அவர்கள் குணாதிசயங்களோடு சேர்ந்து இந்த அழகன் யார் என்ற போட்டியில் இவர்கள் 4வரும் இறங்கினார்கள். இந்த எண்ணம் துவங்கியது பொய்கை ஆழ்வாருக்கு. இந்த எண்ணம் துவங்கிய உடனே, யார் அழகன் என்ற எண்ணம் தோன்றிய உடனே பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார் 3வரும் சேர்ந்து, இது உமக்கு தானாக தோன்றியதல்ல, இறைவனே உமக்கு இதை உணர்வாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை பற்றி இன்றைய நாளில் நாம் தொடரலாம். முதலில் அதாவது 10 அவதாரங்களில் இருந்து யார் எந்த அழகு என்பதை காண்போம் என அவர்களுக்குள் பேசி தீர்மானித்தார்கள். அப்பொழுது முதலில் ஒவ்வொரு இறைவனாக வரவழைத்தார்கள். இதில் அழகு மூர்த்தியை தேர்ந்தெடுக்கும் ஆன்மீக போட்டி இது. மானுட வடிவம் கொண்ட மூர்த்திகளிலே போட்டி. அதனால் மத்ஸ்ய கூர்ம வராக மூர்த்திகளை பார்வையாளராகவும் கல்கி அவதாரத்தை பார்வையாளராகவும் வைத்தார்கள். மீதி இருக்கக்கூடிய வாமன, நரசிம்ம, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ணமூர்த்திகளை இதில் பங்கேற்றார்கள். இந்த அவதார போட்டியில் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வாமன மூர்த்தி வணக்கம் ஐயா. அவர் ஆரம்பிக்கும் பொழுது, வான்தொட மண்தொட நின்றாலும் வார்த்தை தவறிவிட்டார் வாமனர். பக்தர் வம்சம் காப்பேன் என்றது வரதனின் வாய்மொழியாய். பக்த பிரகலாதன் பேரன்தானே இந்த மகாபலி. குள்ள வாமனன் மெல்ல உயர்ந்தது நியாயமா? கூறிய சொல்லை காத்த மாபலி நியாயமா? வாமனர் மதிப்பெண்ணால் உயர முடியவில்லை. வாமனர் நகர்ந்து சென்றார். பின்பு பணிவுடன் பரசுராமரை அடுத்த போட்டியாளராக அழைத்தார்கள். தனக்கென எதுவும் வேண்டாத தவசீலர் தாய் தந்தையாரை தெய்வமாய் போற்றும் பெரும் சீலர் தசரத ராமனுக்கு தவப்பயன் தந்த புண்ணியம் இவரிடம் உண்டு. தழைக்கும் கேரளம் பரசுராம கஷேத்திரம் எனும் இவர் பெயர் கொண்டு மிளிர்கிறார். முனிவர் என்றாலும் முன்கோபத்தால் மதிப்பெண்களை குறைந்து நின்றார். ஒருவர் வார்த்தை தவறியதால் அவருடைய அழகன் என்ற போட்டியிலிருந்து விலகினார். மற்றொருவர் முன்கோபத்தால் இந்த போட்டியிலிருந்து அவரும் விலகி நின்றார். அடுத்தது ராம அவதாரத்தை எடுத்தார். சுந்தரராமன் இப்பொழுது சுற்றில் நிற்கிறான். சுந்தரி சீதையை நோக்கிய காதல், அழகு தந்தையே ரசித்த நடையழகு, தங்க குணங்கள் அழகு, ராட்சசரும் ரசித்த அழகு, ராமராஜ்யம் என்னும் அழகு, ராமவழி ரகுராம வழி வருக என்ற கூட ராமர் அவர்கள் உள்ளே வரும்பொழுது, மைதிலே ராமா நீ கனவில் இட்டது பெரும் கொடுமை, வாலிவதம் கொடுமை, வகுத்த போர் முறை கொடுமை, இன்றில்லை போர் என்றால் உடனே ராவணனை அனுப்பாமல் இன்று போய் நாளை வா என்பதை இறுதியில் இயம்பியதும் கொடுமை. ராமனும் சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அண்ணன் பலராமன் அடுத்ததாய் வருகிறார். பலராமனுக்கு பணிவான வணக்கம் சொல்லும் நிபந்தனை இதுவே. சோதரர் இருவரை போட்டியில் சேர்க்கவில்லை. அதாவது சகோதரராக இவர்களை சேர்க்கவில்லை. சின்னவர் கிருஷ்ணர் போட்டியில் இருப்பதால் பெரியவர் பலராமன் பார்வையாளராக மாறிவிடுகிறார் என்று சொல்ல, பார்வையாளராக பலராமனை செல்ல, கிருஷ்ணா உன்னி கண்ணா வா வா என்றே உண்மை உருவினை அழைக்கவும் முடியும். அன்பால் கட்டிட எம்மால் முடியும். உம்மை அன்பால் கட்டிட எம்மால் முடியும். அன்பின் வாசம்தான் என்றே தெரியும். கொஞ்சும் பாலகிருஷ்ணன் கொள்ளையாய் பொய்கள் சொன்னவன். அன்னை தேவகி, ஆயர்பாடி யசோதை,
அழவிட விட்டகன்றது அழகா? பாண்டியர் தோழர் பரந்தாமனாயிருந்து பாழான சூதாட்டம் நடத்துவது அழகா? சிரிக்கும் சின்ன கண்ணனுக்கு பெரிய மதிப்பின் இல்லையே. இந்த சூதாட்டத்திற்கு துணை போனதற்காகவும் அன்னை யசோதாவை அழ வைத்ததற்காகவும் இவரும் அழகர் போட்டியிலிருந்து விலகினார். அப்படி என்றால் யார் அந்த அழகன் என்ற சந்தேகம் இந்த நால்வருக்கு வரும்பொழுது நல்லதான ஆய்வினை வழி நாங்கள் தேர்ந்தெடுக்க அழகன் நாளை என்பதே இல்லாத இன்றே அருளும் நரசிம்மன், உக்ரவீரம் மகாவிஷ்ணு, ஜுவலந்தம் சர்வதோமுகம், நரசிம்ம பீஷணம் பத்ரம், மிருத்யு நமாமியகம். உக்ர ரூபம் என்றாலும் உடனே உதவிடும் குணம், உருகிடும் பிரகல்லாதனுக்காய் விரைந்து வந்த விதம், பக்கபலமாய் நிற்பதால் போட்டியில் வென்றவன் நரஹரி. பக்தியே எம்பரிசாய் அழகிய சிங்கப்பெருமாள், அழகன் தானே அறிவரும் தானே, பழகியான் தானே பணமின் குழவியாய், தான் 7 உலகுக்கும் தம்மைக்கும் தம்மையான மீனாய் உயிர்க்கும் வித்து. எனவே நாம் இந்த வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொண்ட விதமாகது, ஒரு மனிதனுக்கு கோபம் இருந்தால் அவனுக்கு அழகல்ல, சொன்ன வார்த்தை தவறினால் அழகல்ல, போட்டி என்று வந்துவிட்டால் விட்டு கொடுக்காமல் இன்று போய் நாளை வா என்று சொல்வதும் அழகல்ல, அதேபோல் மற்றவர்களை அழ வைத்து பார்ப்பதும், கெட்ட குணங்களுக்கு நாம் உடன் செல்வதும் அழகல்ல. நாம் முகத்தில் கொடூரமாக இருந்தாலும் நாளை என்பது இல்லாமல் யாருக்கு எது வேண்டுமோ அதை இன்றே ஓடிப்போய் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன்தான் மிகவும் அழகானவன். இதுக்கு இந்த 10 அவதாரத்திலேருந்து இந்த பூதத்தாழ்வார், திருமசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் இவர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு போட்டி மாதிரி வைத்து யார் அழகன் என்பதை அருமையாக சொல்லி இதை நம்ம யோசிக்கும் போது இது நமக்கு முன் ஒரு திரைப்படம் போல வரும். இதை அழகாக அவர்களுடைய வார்த்தையில் அவங்க சொன்ன விதங்கள், மச்சம் தொட்டவதாரம் 10 மாலவன் படிவங்கள் பலவாகும், உச்சமாகி அழதில் யார்க்கென்றால் உளம் கவர் வரதன் வடிவெல்லாம் அழகே. உரைக்க முடியுமா உண்மை உருவினை, உணரலாம் ஹரியை பக்தி தெளிவினில், கரைந்து உருகிட கலந்துரையாடல் கருத்தை கவரும் நான் அழகன் யார். வேதம் மீட்க பரமனுக்கருளி விரைந்து புதியுக உயிர்கள் காக்க, மாதவன் மீனாய் வடிவம் கொள்ள மற்றற்ற அழகன் மச்சவதாரன். பார்க்கடல் கீழ்போய் பர்வதம் தாங்கி பார்கவி தாயுடன் அமிர்தமும் மலிக்க, போற்றினார் தேவர் பொங்கினார் அசுரர், பொலியும் அழகுடன் கூர்மவரதாரன். பூமகள் கொண்ட புனிதம் காத்திட பூண்ட உருவம் பன்றி வடிவம், சாமிதான் கொம்பதார் சதாத்தை ஏந்திட சலியா அழகு வராக அழகு, உக்ரம் வேகம் அரிமா ரூபம், உள்ளவன் ஹரியே பிரகல்லா தவக்கியம், அக்கிரமம் அழிய இரண்யனை வதைக்க, அகிலத்து சுகோபிலர் போட்டி ஏற்பீர், விண்தொட வன்தொட வளர்ந்த பிள்ளை, வியக்க வைத்தான் மாபலி சொல்லை, கண்பட வென்றான் காசியபர் பிள்ளை, கவினனுன் அழகுடன் வாமன பிள்ளை, பெற்றார் பணியை பெரியார் பணியே, பெருமை சேர்த்தான் பரசுராமன், முற்றிலும் பகைமை க்ஷத்ரிய தவம்சமே, முனிவருக்கென்றும் முன்கோபமோ அழகு, நீதிமுறை பதிவிரத நெறி, நித்தமும் ஏற்றது பிருதுவாகிய வழி, தீதில்லா திவ்ய தசரத ராயன், திகண்டா அழகன் சீதாராயன், பாலமுரளியின் பக்கம் நின்று பகை கடிதத்தில் பலமாயிருந்தான், கோலம் கொண்டான் கோடாரி தாங்கி கொள்ளை அழகுடன் நம்பலராமன், சின்ன கண்ணன் உன்னிக்கண்ணன் சிரித்தே மகிழும் சிருங்காரச் சிறுவன், சொன்ன சொல்லோ கீதை தத்துவம் சொல்லுவோம் என்றும் கிருஷ்ணார்ப்பணம், தர்மம் நிலைக்க தரணி சிறைக்க, தாளா துயருக்கு முடிவுற்றிருக்க, கரும வினைகள் கரைந்து விடவே, கல்கி உருவின்
வருவான். இப்படி அழகாக அவங்க பேசி முடிச்சிருக்காங்க. மனிதனாக இருக்கிற நாம் இதிலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? நம்மளோட முகமும் அழகு கிடையாது. நாம் செய்கிற நம்ம ஈகைகள், தானங்கள், தர்மங்கள், வாக்கு இவையெல்லாம் தான் அழகு என்ற அழகாக 12 ஆழ்வார்களின் முன்னோலியாகிய திருமிசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் இவர்கள் 4 பேரோட கலந்துரையாடல் இது. நன்றி. தினமும் ஒவ்வொரு விஷயத்தோட இந்த வீடியோ போடுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.